தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் திமுக எம்பி கனிமொழி தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா. தேமுதிக இதுவரை எந்த கட்சியுடன் கூட்டணி சேரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில இப்போ திமுக எம்பி கனிமொழியுடன் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் 2021ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இந்த கூட்டணி தான் தற்போது வரையிலும் நீடித்து வரக்கூடிய நிலையில் ஒரு சில கட்சிகள் புதிதாக இந்த தேர்தலில் கூட்டணிக்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை என்பது மறைமுகமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாக இருந்தது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக கூட முதலமைச்சர் இல்லத்திற்கு மரியாதை நிமித்தமாக பிரேமலதா சென்றிருந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மறைமுகமான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும் கனிமொழி தலைமையிலான இந்த பேச்சுவார்த்தை என்பது தொலைபேசி வாயிலாக பிரேமலதாவுடனான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தகவலாக வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நேற்று டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து கூட்டணி தொகுதி பகுதி தொடர்பாக நேற்று பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தார் கனிமொழி. இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்துடனும் கனிமொழி பேச்சுவார்த்தை தொலைபேசி வாயிலாக நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே 2-3 மாதங்கள் தான் சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை தொடர்பான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. நேரடியான பேச்சுவார்த்தை திமுக இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் கூட மறைமுகமான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கனிமொழி இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரையிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட திமுகவுடன் கூட்டணி வைக்குமா அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமா என்று இறுதிக்கட்டம் வரையிலுமே யாருடன் கூட்டணி வைக்க இருக்கிறது என்பது தொடர்பாக எதிர்பார்ப்புகள் என்பது நிலவப்பட்டு வந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி என்பது வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அதே போலதான் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் யாருடன் தேமுதிக கூட்டணிக்கு செல்ல இருக்கிறது என்பது தொடர்பாக கருத்துக்கள் என்பது தொடர்ச்சியாக பகிரப்பட்டு வரக்கூடிய நிலையில் திமுகவுடன் இந்த தேர்தலில் தேமுதிக தேர்தலை காணுமா அல்லது ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை போல அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லுமா என்பது தொடர்பான விவரங்கள் வரக்கூடிய சில நாட்களில் தெரிய வரும். ஆனால் மறைமுக பேச்சுவார்த்தை என்பது தொலைபேசி வாயிலாக கனிமொழியுடன் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஷெலினா, தேமுதிகவை பொறுத்தவரை ஏற்கனவே 2 இலக்கத்துல தொகுதிகள் எண்ணிக்கை கேட்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில இப்போ திமுக சார்பில் கனிமொழி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அப்போ திமுக 2 இலக்கத்துல தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதற்கு முன்வரத்துக்கு தயாரா இருக்காங்களா? அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் கூட்டணியில் தேமுதிக என்பது தேர்தல் களம் கண்டிருந்தது. அதற்கு பிறகாக நடைபெற்றிருந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரையிலும் அவர்களுடன் கூட்டணி வைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை இடங்கள் என்பது அதிமுகவிடம் தேமுதிக கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கு அந்த இடம் என்பது வழங்கப்படாத நிலையில் அதற்கு பிறகாக இருந்தே அதிமுகவோடு அவர்கள் கூட்டணிக்கு செல்வார்களா அல்லது திமுகவுடனான இந்த கூட்டணி என்பது இருக்குமா என்ற எதிர்பார்ப்புகள் இருந்து வந்தது. தற்போது வரையிலும் கூட்டணி என்பது உறுதி செய்யப்படாத நிலையில் தற்போது கூட திமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகளே இந்த முறை அதிக இடங்களை கேட்க விரும்ப இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் 200 தொகுதிகளுக்கும் மேலாக திமுக தனித்து வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி அனைவருமே விருப்பம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்தால் அவர்களுக்கு எவ்வளவு இடம் அவர்கள் கேட்கக்கூடிய இடங்களை திமுக வழங்குமா அல்லது வேறு ஏதேனும் இடங்கள் குறைவாக வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரையிலும் கூட்டணி கட்சிகள் உடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது நேரடியாக இன்னும் தொடங்கவில்லை. அவர்கள் கடந்த முறை 2-3 இடங்கள் கேட்டிருந்த நிலையில் இந்த முறை குறிப்பாக பல்வேறு கட்சிகள் 5-6 இடங்களுக்கு மேலாக 2 இலக்குகளிலும் கூட இடங்கள் வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. அதே போல தேமுதிகவை பொறுத்தவரையிலும் அதே கருத்துக்களை தான் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் 2 இலக்கு எண்களை கொண்ட இடங்கள் என்பது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பது திமுகவை பொறுத்தவரையிலும் குறைவாக தான் இருக்கிறது. திமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பெற்றால் அவர்களுக்கு எத்தனை இடங்கள் கொடுப்பார்கள், இல்லை அந்த இடங்கள் கொடுப்பதற்கு திமுக முன்வரவில்லை என்றால் திமுகவுடனான கூட்டணி இல்லாமல் மேலும்
அதிமுகவுடனான கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தான் கூறப்படுகிறது. தற்போது இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இறுதியாக அனைத்து தலைவர்களிடமான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்ட பிறகாக முதலமைச்சரிடம் ஆலோசனை பெற்று இதற்கான என்ன முடிவு எடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான இறுதி முடிவு என்பது தெரியவரும். இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் திமுகவுடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது குழு அமைக்கப்பட்டு அதற்கான பேச்சுவார்த்தை என்பது முழுமையாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக தான் எந்தெந்த கட்சிகள் புதிதாக திமுகவில் சேர இருக்கிறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளில் இந்த கூட்டணி தொகுதி இடங்கள் தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.